தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கார்த்திக். ஒரு துயரமான சம்பவம். திருப்புவனம் அஜித் குமார் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த துயர சம்பவம் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஓரணியில் திரள வேண்டும், ஓரணியில் தமிழ்நாடு, பாஜகவின் பண்பாட்டு போரை எதிர்கொள்ள அனைவரையும் ஒருங்கிணைப்போம், தேவைப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை கூட போய் நான் நேரில் சந்திப்பேன், இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை திமுக தான் காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்கு? பாஜக தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று ஒரு இடத்துல வெல்ல முடியுமா? சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் பாஜக இன்னைக்கு அதிமுகவோட தொங்கு சதி போல இருக்கு. அதிமுக மேலே ஏறிக்கிட்டு ஒட்டுணி போல சார்ந்து பிழைக்குது. சார்ந்து பிழைச்சதால தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க. இந்த பாரதிய ஜனதா பூச்சாண்டியை காட்டி காட்டி திமுக எல்லா அநியாயங்களையும், அக்கிரமங்களையும், அயோக்கியங்களையும் மூடி மறைக்குது. பாரதிய ஜனதா மத்தியில் அதிகாரத்தில் இருக்கு. மத்தியில் அதிகாரத்தில் இருந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. உரிய நிதி பங்கீட்டை தர்றதில்லை. வெள்ள காலத்தில் உள்ள வறட்சி காலத்தில் அந்த இழப்பு துயர்திழப்பு தொகையை கொடுக்கறது இல்லை. இந்த குறைபாடு இருக்கு, அது பண்ணுது. அதே போல மாற்றாந்தாய் மனப்போக்கோட அணுகுது. மத்தியில பாஜக இருக்கு, அநியாயம் பண்ணுது, நான் ஏற்கிறேன். ஆனா தமிழ்நாட்டுல பாஜக இங்க ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ வர்ற அளவுக்கெல்லாம் வலிமையா இல்லை. ஒரு விழுக்காடு, ஒரு கணிசமான விழுக்காடு வாக்கு இருக்கு. அது கூட்டணி கட்சியோட தயவுல தான் அந்த வாக்குகளையும் பாஜக பெற முடியுது. இந்த பாஜகவை காட்டி காட்டி திமுக அச்சுறுது. ஓரணியில தமிழ்நாடு, நான் எடப்பாடியை கூட போய் பார்ப்பேன், நாங்கெல்லாம் ஒரு அணில தள்ளுவோம் அப்படிங்கிறது. நம் மண் மொழி மானம் காத்திட எல்லாருமே ஒன்னா நிக்கணும்ன்றாரு. 2024 பாரதிய ஜனதாவை அதிமுக எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டாரு. அதிமுக கழட்டி விட்டப்ப திமுக வரவேற்று பாரதிய ஜனதாவை அதிமுக கழட்டி விட்டது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொன்னாங்களா? நாம் தமிழர் கட்சி சொன்னிச்சு, விசிக சொன்னிச்சு. இங்க திமுக சார்ந்த யாராவது ஒருவர் பாஜக தனிச்சு விட்டுருக்கிறது, தனிமைப்படுத்திருக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்கதுன்னு பேசினாங்களா? பாஜக இல்லாத அதிமுகவோட நீங்க போய் சேர்ந்து நிற்க வேண்டியதானே. அப்ப ஓரணி ஏன் வைக்கல? பாராளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னெடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் இங்க பாஜக கழட்டி விட்டு அதிமுக அண்ணப்ப ஏற்காத நீங்க சட்டமன்ற தேர்தலில் எங்க பாஜக வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா அதிமுக கூட்டணியில இடம் பெற்றா கூட 20 இடங்கள் கிடைக்குமா? 20 இடங்கள். அதுக்கு பாஜகன்னா உங்க ஆட்சி தாங்க மோசமா இருக்கு. இல்ல, மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதும் அதே போல மாநில நம்முடைய பண்பாடு சீரழிக்கப்படுவதும் கீழடி விஷயத்தை எல்லாம் சுட்டி காட்டி சொல்றாங்க போல அவங்க. அதாவது தமிழ்நாட்டை காக்க வேண்டிய தேவை இருக்கு, அரசியல் கடந்து, கட்சிகள் கடந்து நாம எல்லாம் ஒண்ணு சேரணும் இப்ப அப்படின்றாரு. பிஜேபி அப்போ மிகப்பெரிய போரை தமிழ்நாட்டின் மீது தொடுப்பதாக திமுக சொல்றாங்க. மாநில உரிமையை காக்கணும். இப்ப என்ன கேட்கிறேன், இந்தியாவில முதலாக ஆட்சியை பிடித்த மாநில கட்சினா திமுக தான். 1967 அண்ணா தலைமையில ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதே போல இந்தியாவில அதிகப்படியாக மத்திய அமைச்சரவையில் அங்க வச்ச மாநில கட்சியும் திமுக தான். மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் அங்க வச்சாங்க. குறிப்பா வாஜ்பாய், தேவகவுடா, விபி சிங், ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங்னு பல பிரதமர்கள் இருந்தாங்க. 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியா 14 ஆண்டுகளா இருந்தாங்க. அதுல 2004 2009 காலகட்டத்துல பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய திமுக தான் தாங்கி பிடிச்சிச்சு. வடக்கு வாழ்வு தெற்கு தெரிங்கிற முழக்கத்தை மாத்தி வடக்கு கொடுக்கறது தெற்கு வாங்கி கொள்கிறதுன்னு சென்னையில சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக் கொண்டு கருணாநிதியே பேசினார். அந்த காலகட்டத்துல மத்திய ஆட்சியை தாங்கி பிடித்த காலகட்டத்துல, மத்திய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துல திமுக இருந்த காலகட்டத்துல காவிரி உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்களா? முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை அதை உறுதிப்படுத்தினாங்களா? இந்த பாலாட்டு பிரச்சனையை தீர்த்தாங்களா? கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான ஏதாவது பண்ணாங்களா? சாதிய பாதுகாக்கூடிய சட்டப்பிரிவு இருக்கு, அந்த சட்டப்பிரிவை நீக்கணும் அப்படின்னு ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இல்ல மாநில இறையாண்மைக்கு குந்தரம் விளைக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது, 356 நினைக்கிறேன், அந்த சட்டப்பிரிவு நீக்கம் சொன்னாங்களா? ஆளுநர் பதிவோட அதிகாரத்தை குறைக்கணும்னாங்களா? இல்ல ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடு நிர்மாணம் செய்யணும்னு சொன்னாங்களா? இல்ல ஆளுநர் பதவியை ஒட்டுமொத்தமா நீக்கணும்னு சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பேசுறாங்கல்ல பாஜக நிதியை தரமாட்டேங்குது, காங்கிரஸ் கொடுத்துச்சா? நீங்க மத்திய அமைச்சரவையில் அங்க வச்ச காலகட்டத்துல காங்கிரஸ் கொடுத்துச்சா? இல்ல, அந்த வித்தியாசம் இன்னைக்கு வீரியமா இருக்கு. தானே புயல்ல அன்னைக்கு தமிழ்நாடு பாதிக்கப்படுது. குறிப்பா கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படுது தானே புயல்ல.
அன்னைக்கு ஜெயலலிதா மேல் கேட்ட தொகைங்கிறது 5000 கோடி. ஆனா காங்கிரஸ் கொடுத்தது 500 கோடி. எந்த காங்கிரஸ்? திமுகவோட கூட்டணி கட்சி காங்கிரஸ். திமுக அங்க வச்ச காங்கிரஸ் அமைச்சரவை. அப்ப உரிமையை பெற்றுத்தர வேண்டியதானே? எத்தனை நாளைக்கு வேடம் போடுவீங்க, நாடகம் ஆடுவீங்க? இல்ல பாஜக உரிமைக்கான ஒரு சொல்லாடலாவோ இல்ல உரிமைக்கான ஒரு கூக்குரலாவோ நீங்க பாக்கலையா? திமுக கிட்ட எந்த கொள்கையும் இல்ல, எந்த கோட்பாடும் இல்ல, எந்த மக்கள் நடந்தும் இல்ல. அங்க மாநில உரிமைனா திமுக தானே, மாநில சுயாட்சினா திமுக தானே. என்ன மாநில சுயாட்சி விட்டாங்க? 2019 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ஐஏவை இதே திமுக ஆதரிச்சு, என்ஐஏவை ஆதரிச்சு மக்களவையில வாக்கு செலுத்தினாங்க. என்ஐஏங்கிறது மாநில சுயாட்சிக்கு தானதா இல்லையா? அதே போல 2016 ஜிஎஸ்டிய மாநிலங்களவையில இதே திமுக ஆதரிச்சு. அந்த ஜிஎஸ்டி மாநில சுயாட்சிக்கு தானதா இல்லையா? மாநிலங்களோட நிதி பங்கீட்டுக்கு தானதா இல்லையா? நிதி இறையாண்மைக்கு தானதா இல்லையா? அதுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? மாநில சுயாட்சின்னு பேசுறீங்களே. போன அதிமுக ஆட்சி காலத்துல ஆளுநரை பார்த்து ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னீங்களே, அப்ப எங்க போச்சு மாநில சுயாட்சி? 2011 கேபிள் மசோதா அப்படின்னு ஒரு மசோதா அன்னைக்கு ஜெயலலிதா மேல கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்றப்ப அந்த கேபிள் மசோதா கொண்டு வந்தா அது திமுக குடும்பத்தை குறிவைக்கும் அப்படின்னு அன்னைக்கு திமுக சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்குது. அது கூட ஜனநாயக ரீதியாக நம்ம ஏற்கலாம். அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு அன்னைக்கு இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாங்கிற ஆளுநரை போய் பார்த்து, இதே கருணாநிதியும் தயாநிதி மாறன் பார்த்து மசோதாவுக்கு ஒப்பு தரக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தவங்க தான் இவங்க. அப்ப ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்பு தரக்கூடாதுன்னு வலியுறுத்துறாங்கன்னா இது மாநில சுயாட்சிக்கு தானதா இல்லையா? மாநில சுயாட்சின்னு எப்பங்க நீங்க மீட்டுக்கணும்? 18 ஆண்டு மத்திய அமைச்சர் அங்கம் வச்சப்ப மாநில சுயாட்சிக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு துரும்பத்துக்கு போட்டீங்களா? இல்லங்க, இன்னைக்கு பிஜேபியை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? பிஜேபி நான் திரும்ப நான் உங்கள்கிட்ட பலமுறை பேசியிருக்கேன். பிஜேபி எதிர்ப்புன்னு திமுக பேச என்ன தார்மீகம் இருக்குன்னு, என்ன தார்மீகம் இல்ல? திமுகவை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க நம்பி எல்லா கட்சிகளும் திமுகவை மையப்படுத்தி ஐயா ஸ்டாலினை மையமா நடுநிசியா நிக்க வச்சுக்கிட்டு எல்லாருமே அணிவகுத்தாங்களா இல்லையா? இந்தியா கூட்டணின்னு என்ன அணிவகுத்தாங்க? இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு பிஜேபி. பாரதிய ஜனதாவை திமுக உளமாற எதிர்க்குமா? நிதி ஆயோக் கூட்டத்துல 4 ஆண்டு காலம் பங்கேற்காத ஐயா ஸ்டாலின் இந்த முறை போய் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்ல. பங்கேற்கிறது மூலமா மோடி காசை கொடுத்துருவாரு, நிதியை கொடுத்துவாரு நம்புறாரா? இல்ல இவர் பேசி மோடியோட மனசை கரைச்சுவாரு நம்புறாரா? எதுக்கு போனாங்க? 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்கல. கேட்டா நிதி வராது, அதனால பயன் இல்ல, போறது நேரம் வரையும் கால வரையும் யாரும் பங்கேற்காதீங்க அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு இதே ஐயா ஸ்டாலின் வலியுறுத்தாங்க. அப்ப இருக்கப்ப நீங்க ஏன் போனீங்க? அங்க போய் நிதியை மட்டும் கேட்கல, மோடியை உட்கார வச்சுட்டு ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க. பிரதமரோட தொலைநோக்கு பார்வை, நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றக்கூடிய பிரதமர் மோடியோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. மோடி நாட்டை வளர்ந்த நாடா மாத்தி கொண்டிருக்காராம். அந்த தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு யார் சொல்றா? அமித்ஷா சொல்லல, யோகி ஆதித்யநாத் சொல்லல, ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து, ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை அதல பாதாளத்துக்குள்ள தள்ளினது இதே பாஜக. அதே போல பண மதிப்பிழப்பு மூலமா நாட்டு மக்கள் நடுத்தரவுக்கு வந்தாங்க. ஜிஎஸ்டி மூலமா சிறு குடி தொழில் தான் முடங்கி போச்சு. வரலாற்றுல இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம், மக்கள்கிட்ட வறுமை, ஏழ்மை, இவ்வளவு உச்சாணி கும்பல இருக்கு, இவ்வளவு சிக்கல்கள். ஆனா மோடியோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டிய தேவை இல்லங்க. பிஜேபி எதிர்ப்பை நீங்க சந்தேகப்படுறீங்க, திமுக பண்ற எதிர்ப்பை சந்தேகப்படுறீங்க. 234க்கு 234 கூட திமுகவால ஜெயிக்க முடியறது இல்ல. ஆனால் 40க்கு 40 ஜெயிக்க முடியுது இல்ல? மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னாலும் இங்க ஓட்டு போடுறாங்கல்ல, முழுக்க திமுகவை மட்டும் நம்பி போடுறாங்களே. உங்களுக்கு பாதி போடுறதுல, ஏடிஎம்கேக்கு போடுறதுல அப்படிதான். யாரு போட்டாங்க? 2014 அன்னைக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பை திமுகவும் பேசினாங்க, அதிமுகவும் பேசினாங்க. ஆமா. யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு 30 இடம் போட்டாங்க. ஆமா. ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, இவங்க பலவீனமா இருக்காங்க, அதனால திமுகவுக்கு விழுந்துருச்சு. 2014 அன்னைக்கு ஜெயலலிதா தான் வச்சு போட்டாங்க. இல்ல, முழுக்க அவங்க சொல்றதை நம்புறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இல்லங்க. இந்த கொடுமையாளனுக்கு அந்த கொடுமையாளன் பரவாயில்லன்னு நினைக்கலாம், இந்த பேய்க்கு அந்த பிசாசு பரவாயில்லன்னு நினைக்கலாம். மத்தபடி திமுக பரிசுத்தமான கட்சி. அவங்க வந்தாங்கன்னா அப்பழுக்கட்ட ஆட்சி நடத்துவாங்க, பாலாறும் தேனாரும் கரை கொண்டு ஓடும், நாட்டை செல்வலோகமா அப்படி சிறக்க வைப்பாங்க, புத்தக சிற்பியா மாறி நாட்டை வளர்த்து எடுத்துருவாங்க அப்படிலாம் ஓட்டு போடல. கொடுமை தாங்காம ஓட்டு போடுறான். பாஜக கொடுமையான ஆட்சி, அந்த கொடுமைக்கு இந்த கொடுமை பரவாயில்ல நினைக்கிறேன். மத்தபடி என்ன இருக்கு? இன்னைக்கு எல்லாரையும் அணிவகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாரும் ஒன்றிணைவோ வாங்கன்ற இந்த மையப்புள்ளியில நின்னால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். பாஜக எங்க இருக்காங்க? தமிழ்நாட்டுல பாஜக எங்க இருக்கான்? தமிழ்நாட்டுல பாஜக காலூன்ற முடியாம அவன் திணறி கொண்டிருக்கான். அதிமுக இல்ல,
இங்க அதிமுக இல்லாம பாஜக ஒரு அணி அமைச்சு தனிச்சு போட்டி போட்டாலோ அணி அமைச்சாலோ தமிழ்நாட்டுல பாஜக சுழியம் தான், வெற்றி பெற முடியாது. இல்ல இன்னைக்கு 11% 12% வந்துட்டாங்க. ஓவரால் அவங்க கூட்டணி வச்சு ஒரு 18% கூட்டணி நிரூபிச்சிருக்காங்க. வைக்கலாம், கூட்டணி வைக்கலாம் என்ன நிலைமை? கூட்டணி வைக்கலாம் நிலைமை. இன்னைக்கு 11% கட்சியா கூட்டணி வந்துருச்சாங்க. கட்சிங்க, கூட்டணி கட்சியோட வாக்கு இருக்குது அதுல. ம். அது பாஜகவோட தனித்த வாக்கு வங்கி கிடையாது. பாஜக வந்து இங்க தனிச்சுன்னு ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற வழி இல்லாம இங்க வந்து ஏதாவது பண்ணி இப்ப மாநாடு போடுறேன், திருப்பரங்குன்றத்துல முருகன் மாநாடு, அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்கிறதால மதுரையில முருகன் மாநாடு போடுறாங்க. மாநாடு போட்டு அரசியல் பண்ண முடியாதா அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்றாங்க. எதுவுமே எடுபட மாட்டேங்குது. இல்லங்க, நீங்க 1000 முறை திமுக மேல நீங்க சந்தேகப்பட்டு பாருங்க. அவங்க எல்லாம் உறவாதான் இருக்காங்க, நட்பாதான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பாசம் காட்டுறாங்க. 4 வருஷமா போகாது, ஒரு இன்னைக்கே போனாருன்னு எல்லாம் கேக்குறீங்க. ஆனாலும் உங்களை கூட பி டீம்னு சொல்றாங்க, பிஜேபியோட பி டீம்னு. இங்க நிறைய பேரை புதுசா வர்றவங்களை கூட பி டீம்னு சொல்ல முடியாது. ஆனா திமுக அப்படி சொல்ல முடியலையே. திமுக வந்து ஏ டீம், அதனால பி டீம். அது நீங்க உங்களை பி டீம்னு சொல்றதுனால அவங்க ஏ டீம்ன்றாங்க. இப்ப திருப்பரங்குன்ற மலை வாரம் பேசுபொருளாகுது, சர்ச்சையா மாறுது. ஆமா, அது வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட சூழலா மாறுது. அந்த திருப்பரங்குன்ற மலை வாரத்தை சர்ச்சையாக மாற்றியது யார்? முதல்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அங்க வந்து ஆடு பள்ளியிட போறப்ப வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தடுக்கிறார். அந்த இடத்துல வந்து 300 ஆண்டுகளா அங்க வழிபாடு செய்யப்படுது. தர்காவை வழிபாடு செய்யறாங்க. அங்க வந்து ஆடு கோழி பலியிடுறாங்க, சமைச்சு சாப்பிடுறாங்க. 300 ஆண்டா நடக்குது குறைஞ்சபட்சம். ஆனா அன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் போறப்ப காவல்துறை தடுக்குதுன்னா, தடுத்த காவல்துறை அதிகாரிக்கு எச்சரிக்கை கொடுத்து இல்ல துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்துட்டு அங்க போக ஒரு தடை இல்லை அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருந்தாலே வேலை முடிஞ்சிருக்குமே. அதை செய்யாம அதை சர்ச்சையாக மாற்றியா? நீங்க தான் மாத்தீங்க. திமுகவோட திமுக இதை திட்டமிட்டு சர்ச்சையாக்குதுன்றீங்களா? இப்படி பாஜக இது இங்க இந்த மாதிரி ஏதேனும் சர்ச்சைகளோ விவாதங்களோ ஏற்பட்டால் அவங்க தான் லா அண்ட் ஆர்டரை பாத்துக்கணும். அதே போல தேவையற்ற குழப்பங்களை விவாத பொருள் ஆக்கினாலும் அதுவுமே அவங்க ஆட்சிக்கு தானே கெட்ட பேரு. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை ஓடுதுன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு அன்னைக்கு அரசாங்கத்துக்கு தானே அது ஒரு 90களில் வந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்படுது. அந்த சட்டத்தின்படி பாபர் மசூதியை தவிர்த்துட்டு, அந்த அயோத்தியை தவிர்த்துட்டு பாக்கி எல்லா கோயில்கள்லையும் வழிபாட்டு நிலையங்கள்லையும் விடுதலை பெற்றப்ப என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை தான் தொடரும். அங்க மசூதி இருந்துச்சுன்னோ, அங்க தேவாலயம் இருந்துச்சுன்னோ, அங்க கோயில் இருந்துச்சுன்னோ நம்ம மீளாய்வெல்லாம் கேட்க முடியாது. அந்த சட்டம் வந்து அதான் சொல்லுது. அந்த சட்டத்துக்கு மாறாக இந்த திருப்பரங்குன்ற மலையை வச்சு ஹெச்ராஜா பேசுறப்ப ஹெச்ராஜா மேல வழக்கு போட்டு செயல்படுத்த வேண்டியதானே? ஏன் வழக்கு போடல? அங்க ஏன் இவ்வளவு சர்ச்சையா மாத்துறீங்க? அரசோட அறிவிப்பு என்ன? அந்த திருப்பரங்குன்ற மலையில ஆடு கோழி பலியிட தடை இல்லை அப்படின்னு சுற்றறிக்கையை திமுக அரசால விட முடியாதா? ஏன் விடல? திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பேசுறப்ப சொல்றாரு, இஸ்லாமிய இயக்கங்கள் தான் தப்பு பண்ணுச்சு, இஸ்லாமியர்கள் தான் தப்பு பண்ணாங்கன்னு வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப யார் மேல தவறு இருக்கு? பாஜகவுக்கு வழி ஏற்படுத்துறது நீ தான். 2021 வந்து மதுரைக்கு மோகன் பகவத் வர்றாரு. மோகன் பகவத் வர்றப்ப ஒரு சுற்றறிக்கை விடப்படுது. இங்க வந்து சாலையை சரியா பராமரிங்க, மின்விளக்க சரியா போடுங்க. மோகன் பகவத் போறப்ப அந்த மேடுபள்ள இருக்க கூடாது, அழுங்காம குழுங்காம போகணும். இல்ல அப்படி எல்லாம் இல்ல. அப்படி ஒரு அறிக்கை விட்டாங்க மோகன் பகவத்துக்காக ரோட செப்பனிடுங்கன்னா சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். 2021 ஒரு அறிக்கையை விடுத்து அப்புறம் நாங்க எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஆனா அப்படி ஒரு அறிக்கை அவங்க மோகன் பகவத்துக்காக சாலையை பராமரிங்க, அந்த தெருவிளக்கை எப்படி பாத்துக்குங்க அப்படின்னு சுற்றறிக்கை விட்டு இப்ப கடைசியில அந்த படி எடுத்தாங்க. இது வந்து அரசு பண்ணல, அந்த அதிகாரி பண்ணிட்டாரு அப்படின்னு அதிகாரியை பலிகடாக்கி அவரை வந்து நடவடிக்கை உட்படுத்தினாங்க. ஆனா பண்ணது அரசு. இதே திமுக ஆட்சியில தலைமைச் செயலர் வந்து இங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அது குறித்து ஆளுநருக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அப்படின்னு கொடுத்தாரா இல்லையா? அது முதலமைச்சருக்கு தெரியாம போயிட போதா? நாங்க வந்து ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்துல பங்கேற்க மாட்டோம்னாரு. அடுத்த தடவை போய் மானங்கட்டு போய் உட்காந்துட்டாரே தேநீர் விருந்துல. இல்ல அரசாங்கம் வேற திமுக வேறீங்க. போன வருஷம் அரசாங்கம் கிடையாது. முதல் வருஷம் தேநீர் விருந்துல பங்கேற்க மாட்டோங்கிறீங்க, அடுத்த வருஷம் தேநீர் விருந்துல பங்கேற்கிறீங்க. என்ன உங்க நிலைப்பாடு? என்ன உங்க கோட்பாடு? நான் பல இடங்களில் ஆளுநருக்கு தான் நீதிமன்றத்துல பல குட்டுக்களை வாங்கி கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் அவரு நீதிமன்றம் பல விஷயங்கள் அவருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றது தவறுன்னு சொன்னதுக்கு பிறகு அவரு நான் ரொம்ப எல்லாம் போகலங்க. எனக்கு ஜெயலலிதாவோட அணுகுமுறை ஆட்சி முறையில எனக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. நீங்க ஒரே வார்த்தையில போக சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா ஆளுநர் RN ரவி இந்த ஆட்டம் போட்ட முடியுமா? எனக்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுங்க. ஸ்டாலினோட கையாளகாதனம், ஸ்டாலினோட நிர்வாக திறன் குறைபாடு, இதுதான் காரணம். ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்பந்தர மாட்டேங்கிறாரு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? நீ போராட்டம் பண்ணு, இல்ல போராட்டம் செய்ய வந்து களத்தை தயார் பண்ணு.
ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணு. இல்லங்க, எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போதே பன்வாரிலால் புரோஹித்தே இங்க தடுமாறினாரு, ஆமாவா இல்லையா? எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக எல்லா போராட்டம் செய்யும், ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அடக்கி வாசிப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எல்லாத்தையும் போராடுவாங்க. இப்ப நம்ம பேசுறோம்ல, சாத்தான்குளம் படுகொலைக்கு திமுக போராடாத போராட்டமா? அதே போல மதுபான கடையை மூட கோரி திமுக போராடாத போராட்டமா? 8 வழிச்சாலைக்கு எதிராக திமுக போராடாத போராட்டமா? இன்னைக்கு போராடுதா? சாத்தான்குளம் ஜூன் 22, 2020 நடக்குது. அன்னைக்கு நடந்த உடனே அப்பா அம்மன் கொலை செய்யப்பட்ட பிறகு அன்னைக்கு கொரோனா காலம் ஊரடங்கு விதி அமல்ல இருக்குது. உடனடியா அந்த ஊரடங்கு விதி அமல்ல இருக்கிறப்ப அனுமதி இல்லாத போதும் கூட உதயநிதி கிளம்பி போறாரு. கிளம்பி போய் ஆறுதல் சொல்றாரு குடும்பத்துக்கு. கனிமொழி போய் பாக்குறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. சாத்தான்களின் கூடமாக காவல் நிலையம் மாறி இருக்கிறது அப்படின்னு அறிக்கை கொடுத்தவர் இதே ஐயா ஸ்டாலின். அவங்க மேல கொலை வழக்கு போட வேண்டாமா, அந்த கொலை வழக்கு போடுறதுங்கிறத கூட நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டவர் ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு திமுகவோட ஆட்சி நிலைமை என்ன? நான் சொல்றேங்க, திமுகவோட ஆட்சியில மிக குறைந்தது 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள், 30க்கும் மேற்பட்ட 25ன்னு ஒரு நம்பர் 30 நான் சொல்லலாம். நான் குறைச்சதா சொல்றேன் 30க்கும் மேற்பட்ட இருக்கு. முதுகுளத்தூர்ல மணிகண்டன், திருவண்ணாமலை பக்கம் வந்து தங்கமணி ஒருத்தர், நாமக்கல் கிளச்சல்ல பிரபாகரன் ஒருத்தர், அத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைகள்ல நீதி கிடைக்கப்பட்டது ஒருத்தருக்கே தான். இல்லங்க, இந்த அஜித்குமார் சம்பவம் சிஎம் இப்ப பேசிட்டு இருக்கிறது, நான் உங்க பேட்டிக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு வரேன். இந்த சம்பவம் நடந்த உடனே யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லா அதிகாரிகள் மேல வேகமா துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கோம். நேற்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததையும் அவர் காவல்துறையோட முதல் தகவல் அறிக்கை வருது. அவர் வந்து உடல்நல குறைபாட்டால இறந்து போனாரு, வலிப்பு ஏற்பட்டு இறந்து போனாருன்னு வருது. எப்படி வருது? உலகத்துக்கே தெரியுங்க, உலகத்துக்கே தெரியும். அடிச்சு கொண்டுட்டாங்க. 27 வயசு ஒரு இளைஞன் அப்படின்னா அஜித்குமார்னா, 27 வயசு இளைஞன் வந்து எவ்வளவு தடகாத்திரமா இருப்பான், எவ்வளவு துடிப்போடு இருப்பான். அவனை ஒரே நாள்ல அடிச்சு கொடுறாங்கன்னா எவ்வளவு சித்திரதை பண்ணிருப்பாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவங்க மேல வந்து கொலை வழக்கு போட்டு சிறைப்படுத்திருந்தா இது அரசாங்கம். அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணி 50 லட்சம் பேரம் பேசி, குடும்பத்தாக்க பேரம் பேசி, நாங்க அறநிலையத்துறையில பொறுப்பு தர்றோம், உனக்கு வேலை வாங்கி தர்றோம், நாங்க நிதி தர்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட அங்க பேரங்கள் பேசி எல்லா கட்சிகளும் அழுத்தம் கொடுத்து சமூக வலைதளங்கள்ல பொதுமக்கள் பொங்கி எழுந்து வேற வழியே இல்லாம இப்ப வழக்க போடுறாங்க. மற்றபடி உள்ளன் போட்டிருந்தாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலையின் போது பொய் சொன்னார். உடற்கூறு ஆய்வு முடிவு வர்றதுக்கு முடிய என்ன சொன்னார்னா, அவங்க வந்து உடல்நல குறைபாட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பொய் சொன்னார். அதே போல சேப்பாக்கம் திருவடிக்கணில குதிரை ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி, யாரு? விக்னேஷ். அவன் இறந்து போறான், காவல்துறை அடிச்சு கொலை செய்து. ஆனா இங்க என்ன சொன்னாங்க ஐயா ஸ்டாலின் சட்டசபையில? அவன் வாந்தி வலிப்பு ஏற்பட்டு அவன் இறந்து போயிட்டான் அவன் சட்டமன்றத்துல பொய் சொல்லி உடற்கூறு ஆய்வு வந்த பிறகு அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு வேற வழியே இல்லாம அந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி அங்க இறந்து போன விக்னேஷுக்கு வந்து கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்ப அந்த விஷயத்துல ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பொய் சொன்னாரு? சாத்தான்குளம் படுகொலைக்காக இங்கேருந்து கிளம்பி போன, கொரோனா காலத்துல கிளம்பி போன உதயநிதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில அவர் சொந்த தொகுதியில செத்து போன விக்னேஷ் வீட்டுக்கு போனாரா? ஆறுதல் சொன்னாரா? ஏன் செய்யல? ஏன்னா நீங்க சொல்றீங்க, அதாவது மிசா காலத்துல நான் துன்புறுத்தப்பட்டேன், காவல்துறை எட்டி உதைச்சாங்க அப்படின்னு பேசுறீங்க. ஜெய்பீம் படம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல, மனசு கனத்து போச்சுன்னு பேசுறீங்க. ஆனா ஜெய்பீம் படத்துல நடக்கிறது போலவே, மிசா காலத்துல நடந்தது போலவே உங்க ஆட்சியில காவல்துறை பண்ணிட்டு இருக்கு. அம்பாசமுத்திரத்துல பல்வீர் சிங்னு ஒரு காவல்துறை அதிகாரி அங்க கைது செய்யப்பட்ட கைதிகளோட பல்ல பிடுங்கிறாரு. அவரை இதுவரைக்கும் சிறைப்படுத்திருக்காங்களா? சிறைக்கு போயிருக்காரா? வழக்கு போட்டு உள்ள தள்ளிருக்காங்களா? இல்லையே. ஏன் உள்ள தள்ளல? ஏன் செய்யல? இங்க சென்னையில வந்து யாரை கைது பண்ணாலும் கைது பண்ணோட கையை முடிக்கிறது, காலை உடைக்கிறது, கரெக்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்கன்னு கதை சொல்றது. இன்னைக்கு ஒருத்தன் கைது செய்யப்படுறாங்க, காலையில கைது செய்யப்பட்டு மாலையில வந்து அவன் சிறைப்படுத்தப்பட்டுருவான். 24 மணி நேரத்துக்குள்ள அவனை சிறைப்படுத்திடணும். மாலையில வந்து உடலை வந்து சோதனை பண்ணி அவனை சிறைப்படுத்திடுவாங்க. ஒரு நாள்ல வந்து ஒரு 3 தடவை போவானா கழிவறைக்கு? 3 தடவை போறதுக்குள்ள வலிக்கு விழுந்து கை கால் உடைஞ்சிருது. ஆனா அதே கழிவறையை தினந்தோறும் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் பயன்படுத்துறாங்க. அவங்க ஒருத்த கூட வலிக்கு விழுந்து கை கால் உடையலையே. ஏன்னா காவல்துறை முறிக்கும். எனக்கு தெரியும், நான் 2018 சிறையில் இருந்தப்ப, புலர் சிறையில் இருந்தப்ப என் வழக்கில் இருந்த தம்பி மதன்குமார் கையை உடைச்சது காவல்துறை. நான் அவளையே சொல்றேன், கையெழுத்து போட்டு நான் போறப்ப 2018 இதே சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில வந்து நான் கையெழுத்து போறப்ப என்னையே கூப்பிட்டு மிரட்டினாரு. நீ அடுத்த முறை போராட்டம் எங்கேயாவது பார்த்தோம்னா நான் வந்து உன் கையை உடைப்பேன், உன்னை மறுபடியும் சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்னு மிரட்டினாரு.
நானே சாட்சி. ஏன் மேலே போய் வழக்கு போட்டாங்க, ஃபுட்டப் கேஸ் போட்டாங்க. நான் வந்து கந்தஞ்சாவடி பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அங்க வாகனத்தில் இருக்கிறப்ப காவல்துறை சுற்றி வளைச்சு என்ன கைது பண்றாங்க. அப்ப கைது பண்றப்ப அந்த கைது பண்றப்ப நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஃபுட்டப் கேஸும் ஒரு வழக்க பொய் வழக்க போட்டு அந்த வழக்கு அடிப்படையா வச்சு குண்டர் சட்டத்தை என் மேல அதிமுக ஆட்சியில போட்டாங்க. அதே நடைமுறை திமுக ஆட்சியும் தொடருது. அதே நடைமுறை தான். நீங்க கையை முறிக்கிறீங்களே, காலை முறிக்கிறீங்கல்ல, ஏன் இந்த திமுக கேள்வி எழுப்பல? தெலுங்கானாவில் ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதில் தொடர்புடைய கொலையாளிகளை வந்து அந்த கொலையாளிகளை வன்கொடுமையாளர்களை வந்து அங்க காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணுது. என்கவுண்டர் பண்ணோம்னா அன்னைக்கு அம்மையார் கனிமொழி சொல்றாங்க, என்கவுண்டர் வந்து தீர்வு இல்லை. பெரும்பாலும் என்கவுண்டர் வந்து விளிம்புநிலை மக்கள் மீது, தலித்துகள் மீது, பழங்குடி மக்கள் மீது இவங்க மேலதான் தொடுக்கப்படுது. என்கவுண்டர் வந்து ஏற்க முடியாது என்று பேசியது அம்மையார் கனிமொழி. ஆனா திமுகவின் ஆட்சி காலத்துல மிக குறைந்தது 15க்கும் மேற்பட்ட என்கவுண்டர் படுகொலைகள் தமிழக சட்டமன்றம் நடக்குது. நடக்கிறப்ப என்கவுண்டர் நடக்குது. 10 நாளுக்குள்ள 3 என்கவுண்டர். இங்க காவல் ஆணையர் வந்து சொல்றாரு, அருண் சொல்றாரு, நாங்க குற்றவாளிகளுக்கு புரியுற மொழியில பேசுவோம் அப்படின்னு. யாரு மேல வேணாலும் பொய் வழக்கு போடலாம், யார் கையும் உடைக்கலாம், யார் காலையும் உடைக்கலாம் அப்படின்னா நீங்க எதுக்கு நீங்க மிசா காலத்துக்கு போறீங்க? மிசா காலத்துல உங்களை காவல்துறை துன்படுத்துறதை இன்னைக்கு வரைக்கும் நினைவு வச்சிருக்கீங்க. ஆனா உங்க ஆட்சி காலத்துல காவல்துறை துன்படுத்துறது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, பல்ல பிடுங்கிறது, இந்த கொடுமைகளுக்கு இல்ல அதிகாரிகள் மட்டத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ஆட்சியாளர்களின் தவறாவே நமக்கு அதிகாரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் இருக்கா? தான் தோண்டித்தனமா பண்ண முடியுமா? இல்ல இந்த அதிகாரிகளுக்குள்ளார வந்து ஒரு RSS ஊடுருவல், அதே போல ஒரு இந்துத்துவ ஊடுருவல் இருக்குன்றத திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர் திரு வேல்முருகன் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் பார்ட்டியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நிறைய பேர் சொல்றாங்க, இதுல அதிகாரிகள்ல நிறைய பேர் RSS இருக்காங்களே. சரி, RSS இருந்துட்டு போட்டோம், சங் பரிவாரம் இருந்துட்டு போட்டோம். முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் RSS இல்ல வந்து திராவிட மாடல்? இல்ல அவரு RSSக்கு நேர் எதிரான. அப்ப உன் கையில அதிகாரம் இருக்குல்ல. யார் RSS? திருப்பூர்ல வந்து உரிமொழி எடுக்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டத்துல கோட்சேன்னு பேர சொல்லாத அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. அந்த காவல்துறை அதிகாரி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? என்ன எடுத்தீங்க? இந்த RSS யாரா செயல்படுறா? அவங்கள என்ன பண்ணீங்க? அவங்க மீது எடுக்கப்பட்ட துறை சார்ந்த நடவடிக்கை என்ன? அதிகாரம் உங்க கையில இருக்குங்க. அவன் RSS இருந்தானே, யாரா இருந்தானே, நடவடிக்கை உட்படுத்து, அவனை வேலை வாங்கு, கட்டுப்படுத்து, ஒழுங்கு கொண்டு வா. அதை கொண்டு வர முடியலன்னா நீ எதுக்கு முதலமைச்சா இருக்க? RSS வந்துச்சு, அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், முதலமைச்சரையும் தானே. உங்க கையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நிர்வாகத்தை ஒழுங்கா செய்ய முடியாதுன்னா நீங்க மாநில சுயாட்சியை விட்டு என்ன பண்ண போறீங்க? கையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை சரியா பயன்படுத்த முடியல, இந்த மாநில சுயாட்சியை விட்டு என்ன கிழிக்க போறீங்க? இல்லங்க, மாநில உரிமையை காக்க வேண்டிய தேவை இருக்கிற நேரத்துல எல்லாரும் ஒன்னா வாங்க அப்படின்றாங்க. திமுக எந்த மாநில உரிமையை காக்க போகுது? தமிழ்நாட்டின் உரிமை. எந்த உரிமை? ஒரு உரிமை சொல்லுங்க. இப்ப பரந்தூர்ல விவசாயிகள் போராடுறாங்க. ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் ஆகி போச்சு. அவங்க போராடி கொண்டிருக்காங்க. இந்த மண், இந்த நிலம் எங்கள் உரிமைன்னு போராடுறாங்க. அந்த உரிமைக்காக திமுக பேசுமா? 8 வழிச்சாலை திட்டம் அது அமலாக்கம் செய்யப்பட்டா அங்க வந்து மலைகளுக்கு பிரச்சனை இருக்கு, காடுகளுக்கு பிரச்சனை இருக்கு, நீர்நிலைகளுக்கு பிரச்சனை இருக்கு, அதை வந்து அமலாக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க. அந்த உரிமைகளுக்காக திமுக பேசுமா? இந்த சிப்காட் அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணகிரியில போராடினாங்க, அந்த பக்கம் மேல்மால போராடினாங்க. அவங்க உரிமைக்காக பேசுமா? மேல்பாதி தொடங்கி பல கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல, கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த உரிமைக்காக திமுக பேசுமா? எந்த உரிமைக்காக பேச போகுது? காவிரி உரிமை, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சைத்தீவு, எந்த உரிமைக்காக பேச போகுது? எந்த உரிமை? தமிழ்நாட்டை வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுக்குறது. கருணாநிதி ஆண்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, உதயநிதி வந்து துணை முதலமைச்சா இருக்காரு, நாளைக்கு இன்பநிதியும் வருது. அவரு இல்ல, எங்க இருக்காரு? எங்கேயும் இல்ல. கலைஞர் தொலைக்காட்சியில இன்பநிதி பொறுப்புல இருக்காரு. சரி, இருந்துட்டு அவங்க நிறுவனம், அவங்க தனியார் நிறுவனம். அதான் அது அவங்களோட நிறுவனம், அவங்க பொறுப்புல வரல, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா திமுக கட்சியே குடும்ப நிறுவனம் போல நடத்துறாங்கல்ல. இல்ல அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன திமுக அனுதாபியா என்ன? திமுக 4 உரிமையும் திமுக வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட், ஒரு தனியார் நிறுவனம் சொல்லிட்டு நான் கேள்வி கேட்க மாட்டேன். திமுக கட்சியான கேள்வி கேட்பேன். திமுக கட்சி தானே. எங்க 4 உரிமையும் நீங்க விமர்சனம் பண்ற ஒருத்தர் வந்து நீங்க கவலைப்பட்டு என்ன? அந்த திமுக தொண்டர்கள் தான் அதெல்லாம் அவங்க பிரச்சனை. அது நீ ஏன் சமூக நீதி பேசுற? சமூக நீதி அப்படின்னு பேசுற. சமூக நீதி வாரிசு அரசியலும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது இல்லையா? திமுக எங்க தொடங்கப்படுது? திராவிட கழகத்துல
அண்ணா வந்து அண்ணாவும் கருணாநிதியும் அன்னைக்கு வெளியேறாங்க. அன்னைக்கு அண்ணா பெரியார் ஈவராவை நோக்கி என்ன சொல்றாரு? மணியமே வாரிசாக ஈவரா அறிவிக்கிறதை எதிர்த்துதான் அண்ணா வெளியேறி தனி இயக்கம் கட்டுறாரு. அப்ப ஈவராவோட வாரிசு அரசியல் எதிர்த்துதான் அண்ணா வந்து அங்க தனி இயக்கமே கட்டுறாரு. ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை, ஆதின கர்த்தாக்கள் இருக்க வேண்டிய கவலை பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுது? வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு? எந்த காலத்து நடைமுறை? அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதானா? அது வந்து பாத்தியப்படி கொடுக்கிற ஒரு பதவியா, காட்டு ராஜாங்கமா அப்படின்னு கேட்டவர் அண்ணா ஈவராவை நோக்கி. அப்ப அன்னைக்கு வாரிசு அரசை நோக்கி கடுமையா கேள்வி எழுப்பிய இயக்கம் வந்து அன்னைக்கு அண்ணாவோட அண்ணா கேள்வி எழுப்பி தான் திமுக கட்சி இருக்கிறார். அந்த திமுகவில் வந்து ஒரு குடும்பம் உட்கார்ந்துட்டு கொட்டம் ஒழிக்கும், நல்லா கொழுத்து வாழும் அப்படின்னா எப்படி ஏற்க முடியும்? இல்ல அந்த கட்சியினர் ஏத்துக்கிறாங்க, அந்த தொண்டர்கள் ஏத்துக்கிட்ட தலைவரா மக்களே ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு யாரு ஓட்டு போட்டது? இப்ப சேப்பாக்க திருவள்ளிக்கணில ₹1 காசு தராம, அதிகாரத்தை முறையீடு செய்யாம, தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற 40 லட்சத்தை தாண்டி செலவு பண்ணாம நேர்மையா வெற்றி போட்டாங்களா? ஆமான்னு சொல்லுங்க. இல்லங்க, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க. இது ஜனநாயக முறையில தான் நடக்குது. ஜனநாயக முறையில தான் தேர்தல் நடக்குது. மக்கள் தானே மோடிக்கு ஓட்டு போட்டான். ஆமா, அப்ப அதையே எதுக்குறீங்க? மக்கள் தான் மோடிக்கு ஓட்டு போட்டான், அமித்ஷா ஓட்டு போட்டான், எடப்பாடி ஓட்டு போட்டான், எல்லாருக்கும் மக்கள் தான் ஓட்டு போட்டேன். அப்ப ஏடியெல்லாம் வந்து ஓட்டு போட்டேன். மக்கள் தாங்க ஓட்டு போடுறேன், மக்கள் தாங்க பிழை செய்றேன். நீங்க மக்களோட அறியாமை, வறுமை, ஏழ்மை, அவரோட அரசியல் புரிதல் இல்லாத தன்மை, அதை பயன்படுத்தி கொண்டு ஏமாத்துறீங்க. சமூக நீதி ஆட்சிக்கிறீங்க. சமூக நீதி இருக்கா? இயற்கை நீதியை பெற்றுத்தர முடியல. இயற்கை நீதி உங்க ஆட்சியை சாகுறேன். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, அபின், இந்த போதை பொருட்களின் புழக்கம் இதெல்லாம் இருக்குது. உங்க ஆட்சியில வந்து தங்கு தடை இல்லாம எல்லா பக்கமும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது நீங்க சொன்ன முழக்கம் தான். ஆனா நீங்க பரிசுத்தர் போல பேசுவீங்க. அஜித் பவாரை வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அஜித் பவாரை வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து அவர் அப்படி கட்டுறவரை அவங்க மாத்திட்டாங்க. அதே போல வந்து திமுக செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷின்ல எந்த வாஷிங் மிஷின்ல போட்டாங்க? அவர் இன்னைக்கு அமைச்சர் பதவியில எல்லாம் கிடையாது. இன்னைக்கு 2016 தமிழ்நாட்டோட சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 2 தொகுதியில வந்து தேர்தல் தெரிவிக்கப்பட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? அரவக்குறிச்சி, தஞ்சாவூர். அந்த அரவக்குறிச்சியில அதிமுக வேட்பாளர் வந்து வாக்கு காசு கொடுத்தது யாரு? செந்தில் பாலாஜி. அப்ப அன்னைக்கு வந்து அன்புநாதன் ஒருத்தர் வீட்டுல கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்க. பண மதிப்பிழப்பு முடிஞ்ச சில வாரங்களே எடுத்தாங்க. கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்க. அன்புநாதன் பினாமி என்று திமுக பேசியது. அன்புநாதன் யாருக்கு பினாமியா இருந்தார்? யாருக்கு? செந்தில் பாலாஜி. அப்புறம் அந்த செந்தில் பாலாஜி எப்படி அப்படி கட்டா மாறினாரு? குளித்தலை சட்டமன்ற அந்த பரப்புரையில 2016 போக்குவரத்து துறையில வந்து நடத்துனர் பணிக்கு, ஓட்டுநர் பணிக்கு காசை வாங்கினாரு செந்தில் பாலாஜி. இங்க வந்து செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கும் தான் இங்க வந்து அநியாயம் பண்றாங்க. அதுவும் அசோக் வந்து இளவரசியோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்காது அப்படின்னு பேசுறது யாரு? இதே ஐயா ஸ்டாலின் தானே. அன்னைக்கு வாக்கு காசு கொடுத்த, அன்னைக்கு ஊழல் பெருச்சாலியாக இருந்த, ஊழல் பேர்வழியாக இருந்த இந்த செந்தில் பாலாஜி எப்படி அப்பழு கட்டவரா மாறினார்? அந்த செந்தில் பாலாஜிக்கு கூச்சம் இல்லாம, வெக்கம் இல்லாம இந்த மானங்கட்டு போய் கம்யூனிஸ்டுகள் ஆதரவளிக்கிறாங்கல்ல. இல்ல, கம்யூனிஸ்ட் எந்த புள்ளியில் நின்னாங்க? செந்தில் பாலாஜியை கைது பண்ணப்ப கோயம்புத்தூர்ல நடத்திய போராட்டத்துல கம்யூனிஸ்டுகள் பங்கேற்றாங்களா இல்லையா? இல்ல, பிஜேபி பழி வாங்குதுன்ற அடிப்படையில். பிஜேபி பழி வாங்குதா? இப்ப ஐயா நல்ல கண்ணு இருக்கிறாங்க. நல்ல கண்ணு ஒரு தெளிவா ஒரு முடிவுக்கு வாங்க. ஒண்ணு பிஜேபி, அதாவது யாருன்னா ஒருத்தராவது, இவங்க 2 பேருமே பேய் பிசாசுன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. பட் பிஜேபியா திமுகவா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த நிலையில நாம யாரை அகற்ற வேண்டிய தேவை இருக்கு, யாரை நாம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு? ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டுல பாஜகவால என்னைக்கும் வர முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல அமித்ஷா அடிக்கடி வந்துட்டு போறாரு. அமித்ஷா வேற இப்ப கூட்டணி ஆச்சு நல்லா பேசி. அமித்ஷா இங்கே வாடகைக்கு வீடு தங்கினாலும் இங்க அவரால் வெல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட மக்களோட உளவியல் ஓட்டம் வேற. ஆனா இங்க பாஜகன்னு காட்டி பாஜக வந்துடும், பாஜக பூந்துன்னு காட்டி எல்லா அயோக்கியத்தனங்களையும் திமுக சத்தம் இல்லாம செஞ்சுட்டு எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல. செந்தில் பாலாஜி வந்து பழி வாங்குறாங்கன்னா, ஆமா பழி வாங்குறாங்க. எப்படி பழி வாங்குறாங்கன்னா, அமித்ஷாவோட மகன் ஜெய்சாவோட சொத்து மடங்கு வந்து பல மடங்கு உயருது. அவர் மேல வந்து வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ நடவடிக்கை எடுக்காம செந்தில் பாலாஜி மேல எடுக்கிறது வந்து பழிவாங்கல்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க அமித்ஷாவோட பையன் வீட்டுல வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அனுப்புங்கன்னு பேசலாம். செந்தில் பாலாஜி அப்பல் கட்டணும்னு பேசக்கூடாது.
ஐயா நல்லக்கண்ணு இருக்கிறாங்க, மறைந்த ஐயா சங்கரையா இருந்தாங்க. இந்த சங்கரையா வீட்டுல நல்லக்கண்ணு வீட்டுல வந்து இந்த அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சோதனை போட்டு அவங்கள பழி வாங்க முடியுமா? கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரா இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே ஊழல் பெருச்சாளிகள், ஊழல் பேர்வடிகள். உதயநிதி ஓப்பனா சொல்றாரு, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க, அடுத்து என் வீட்டுக்கு வாங்க, எங்கனாலையும் வாங்க, நான் ரெடின்னு தான் சொல்றாரு. எல்லா வீடும் ஓப்பன்ல தான் இருக்கு, நீங்க வந்து பாத்துட்டு போங்க சொல்றாங்கல்ல, சவால விடுறாங்கல்ல. ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன். ஆமா ஆமா. அந்த உதயநிதியோட வலதுகரம் சொல்லப்படுற ரித்தீஷ் எங்க இருக்காரு? ரத்தீஷ் ஏதோ ஒரு அளவு எங்க இருக்காரு? தமிழ்நாட்டுல இருக்காரா? இந்தியாவில் இருக்காரா? இந்த பராசக்தி அப்படின்னு படத்தை போட்டு அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு படத்தை இறக்கிறார் இல்ல ஆகாஷ் பாஸ்கர், அவர் எங்க இருக்காரு? நான் தான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னா ஏன் ஓடி ஒளிஞ்ச? ஏன் நாட்டை விட்டு ஒண்ணு? இல்ல உதயநிதி எங்க ஒளிஞ்சாரு? உதயநிதியோட வலதுகரம் தானே இந்த ரித்தீஷர்லாம். ஆகாஷ் பாஸ்கர் யாரு? இவங்க சொந்தக்காரங்க தானே. அதுக்கு அவங்க பொறுப்பேற்க முடியுமான்றாங்க அவங்க. ஏங்க ஈடிக்கு மோடிக்கு பயப்பட மாட்டாங்களா? உதாருங்க, வெட்டி உதாருங்க. 2011 காலகட்டத்துல மேல் தளத்துல வந்து தயாளு அம்மாட்ட சிபிஐ விசாரணை, கீழ்த்தளத்துல காங்கிரஸ் வந்து 63 தொகுதியை வாங்கி கொண்டு போச்சு 2011. கருணாநிதியே வந்து தண்ணி குடிக்க வச்சுச்சு அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியே. நீ பிஜேபி பயப்பட மாட்டியா? நீ ஈடிக்கு பயப்பட மாட்டியா? மோடிக்கு பயப்பட மாட்டியா? அதெல்லாம் அந்த வெட்டி அடிக்கும் திமுக. அமலாக்கத்துறை வருமான வரித்துறைன்னா அந்த வெட்டி அடிப்பாங்க. என்ன உறுதிப்பாடு இருக்கும் உங்கள்கிட்ட? சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசினார். சனாதனத்தை ஒழிக்குங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப போன மாசம் வந்து 25ஆம் தேதி வந்து பெங்களூரு போய் 1 லட்ச ரூபாய் பணம் கட்டி ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. உண்மையிலே உதயநிதி பாவம் தான். ஏன் பாவம்னா அவருக்கு அடிப்படையில் சனாதனம்னா என்னன்னு தெரியாது. அவர் சனாதனத்தை ஒழிப்பான்னு நம்பிக்கிட்டு வழக்கு போட்டாம பாருங்க. அவன் நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. முதல்ல என்ன பேசுறாருன்னா சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு பேச போறாரு. அவ என்ன பேசணும்? சனாதனம்னா என்ன, அது என்ன வடிவத்துல இருக்கு, அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை ஒழிக்கணும்னா என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு அரசா என்ன செய்ய முடியும், பொதுமக்கள் என்ன ஒத்துழைப்பு நல்கணும், அதுக்கு என்ன மாதிரி செயல் திட்டங்கள் வகுக்கலாம், என்ன மாதிரி படிநிலையை கொண்டு போகலாம், இதை பேசினா ஒரு தலைவன். சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதனத்தை ஒழிக்கணும். என்ன பண்ணலாம்? டெங்கு மலேரியா போல சனாதனத்தை ஒழிச்சிடலாம். டெங்கு மலேரியாவுக்கு வந்து கொசு ஒழிச்சா போதும், கொசு மருந்து அடிச்சா போதும், ஒழிஞ்சிடும். சனாதனத்தை கொசு மருந்து அடிச்சு ஒழிச்சிடலாமா? சனாதனம்னா என்ன? பிறப்பின் வழியே பேதம் கற்பிக்கிற கோட்பாடு, அதான் சனாதனம். அது மாறாதுங்கிற நிலைப்பாடு தான் சனாதனம். இல்லங்க, திராவிடமே மூச்சாய் வாழக்கூடிய ஒரு குடும்பம் அது. அந்த திராவிடம் என்ன சொல்லுங்க? உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. பெண் விடுதலை, பகுத்தறிவு, சமத்துவம். திராவிடம்ங்கிறது இப்ப வச்சுக்குவோம். திராவிடம்ங்கிறது இனமா தத்துவமா? அதையும் சொல்லுங்க. திராவிடம்ங்கிறது இனமா தத்துவமா? இனவாதம் தான். அந்த திராவிடங்கிற இனத்துல யாரா வருவாங்க? தமிழரும் திராவிடர் தான், திராவிடரும் தமிழர் தான். ஏங்க இதெல்லாம் ஒரு தமிழர்கள் தான் திராவிடர்கள், தமிழர்கள் தான் திராவிடர். எப்படி திராவிடர்? எங்க அன்னைக்கு ஆரிய படையெடுப்பும் ஆரியர்களின் அதாவது ஆதிக்கம் இங்க நிறைந்திருந்த போது நம்மை அரணாக இருந்து காப்பாற்றியது திராவிடம் தானே. எப்ப காப்பாத்துச்சு? ஏன் நீங்க அந்த வரலாறு எல்லாம் நீங்க எடுத்து படிக்க மாட்டீங்களா? எடுத்து படிங்க சார். சொல்லுங்க, எந்த வரலாறு, எந்த புத்தகம், எத்தனை பக்கத்துல இருக்கு? ஏங்க கால்டுவெல்னு ஒருத்தங்க எல்லிஸ் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்ல, அது தமிழ் வந்து தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது. தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளு எல்லாம் தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது. சமஸ்கிருதம் தனி மொழி குடும்பம் அப்படின்னு முதல்ல எல்லிஸ் சொல்றாரு. அவர் சொல்லி 40 ஆண்டுக்கு பிறகு கால்டுவெல் என்ன சொல்றாருன்னா, அதே கருத்தை வந்து அவர் வழிமொழிஞ்சிட்டு கூடுதலா இதுக்கு வந்து தென்னிந்திய அல்லது திராவிட அப்படிங்கிற அடைமொழியை கொடுக்குறாரு. அந்த திராவிட அப்படிங்கிற சொல்லானது எங்கேருந்து எடுத்தாருன்னா ஆரிய இலக்கியங்கள்ல, சமஸ்கிருத இலக்கியங்கள்ல, காப்பியங்கள்ல எடுக்கிறாரு. ரைட்டுங்க. தென்னிந்திய மொழி குடும்பங்கள் தான் திராவிடர்கள். ஏங்க திராவிடங்கிற வார்த்தையே சமஸ்கிருத அந்த சொல்லாடுதாங்க. திராவிடங்கிறதே சமஸ்கிருதம் தான். கால்டுவெல் வந்து தவறான புரிதல் பயன்படுத்தினாரு. திராவிடன்னு இனம் இருக்கா? கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, நம்ம எல்லாமே திராவிடர்கள் தான். அப்படின்னு யார் சொன்னா? நம்முடைய வாழ்வியல் அப்படி இருந்திருக்குங்க. தேசிய இனம்னு ஒன்று இருக்குங்க. தென்னிந்திய மொழி குடும்பங்கள் நம்ம எல்லாம் வந்து திராவிடர்களுங்க. யாருங்க சொன்ன? அப்படி இல்ல. என்ன அதற்கான சான்று என்ன இருக்குது? என்ன ஆய்வு முடிவு இருக்குது? திராவிடன் இனமே இல்லைங்க. எங்க அண்ணன் சீமான் நான் ஒரு திராவிடன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வீடியோலாம் நான் பார்த்திருக்கேன். இப்ப திராவிடன் சொன்னா செருப்பால அடின்னு சொல்றாரு. அதை பார்க்கலையா? இல்ல, அன்னைக்கு சொன்ன நாள்ல எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, இன்னைக்கே இப்படி மாத்தி சொல்றாருன்ற ஒரு விவாதமும் இருந்துட்டு தானே இருக்கு. அது ஏதாவது நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு அவரு எப்படி திராவிடம்னு அவர் ஏத்துக்கிட்டாரோ இந்த புள்ளியில ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல. நாங்க திராவிடன் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தோம்.
நாங்க திராவிடம் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்கிறதுங்க. நம்பிக்கை இருக்குது. இல்ல இருக்கிறவங்க கர்நாடகாவில உங்களுக்கு இல்ல, இருக்கிறவங்க நம்பிட்டு இருக்காங்க. யாருக்கு இருக்குது? இன்னைக்கு திராவிடம் தான் எங்களை யார காப்பாத்தியது அப்படின்னு நிக்கிறாங்க. யார் சொல்றா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிக்கிறாங்க. திராவிட மாடலுக்கு முன்னோடி யாரு? திராவிட மாடலுக்கு முன்னோடி யாருன்னு சொல்லுங்க. பெரியார் தான். ராமர்னு சொல்றாரு அமைச்சர் ரகுபதி. அந்த பெரியார் ஈவராவுக்கும் அண்ணாவுக்கும் அம்பேத்கருக்கும் கருணாநிதிக்கும் முன்மாதிரி ராமர்னு சொல்றாரு. இல்ல, ராமரை திராவிட இயக்கம் ஏத்துக்காது. ஏங்க, ரகுபதி எந்த இயக்கம்? RSS. அமைச்சர் ரகுபதி எந்த இயக்கம்? அமைச்சர் ரகுபதி இந்த மேடல பேசின பிறகு திமுகவுக்குள்ள எதிர்ப்பு வந்துச்சா? சலசலப்பு வந்துச்சா? சர்ச்சை வந்துச்சா? திராவிட மாடலை முன்னோடி ராமருங்கிற ராமரை பாஜகவை கையில் எடுக்காம விட்டுட்டான். இன்னைக்கு அவன் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவன் ஜெய் ஜெகநாத்னு போயிட்டான். அவனே ராமரை விட்டுட்டான். நீ ராமரை எடுத்துக்கிட்டு திராவிட மாடலை முன்னோடி ராமர் தான். ரகுபதி சொல்றது என்ன? திமுகவின் அபிஷியல் ரகுபதி யாரு? அமைச்சர் தான். ரைட். அப்புறம் ஐயா ஸ்டாலின் சொன்னாரா? உதயநிதி சொன்னாரா? அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? ரகுபதி திராவிட மாடலை முன்னோடி ராமர் சொன்ன கருத்துக்கு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இல்ல முரசொலி ஏடோ விளக்கமோ கொடுத்தாங்களா? யார் சொல்றதுங்க திமுக கருத்து? அமைச்சர் சொல்றாங்க. அமைச்சர் சொல்றாங்க திராவிட மாடலை முன்னோடி ராமர்னு. எங்க இருக்கு திராவிடர்? அதெல்லாம் ஒரு கர்மாந்திரம் இல்ல. திராவிடம்னா மொழிம்பாங்க, இனம்பாங்க, தத்துவம்பாங்க, நிலம்பாங்க. இந்த டேபிள் மட்டும் சொல்லுவாங்கல்ல, இதை நிமித்தலாம், வளைக்கலாம், படுக்க வைக்கலாம், அப்படி பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திராவிடத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா திராவிடம் என்பதற்கான தெளிவான தீர்க்கமான வரையறை இல்லை. இன்னும் சொல்ல போனா அண்ணா வைத்த திராவிட அப்படிங்கிற கோட்பாடு வேற, ஈவரா வைத்த திராவிடங்கிற கோட்பாடு. அதாவது தமிழர்கள் அத்தனை பேருமே அன்னைக்கு திராவிடர்களா இருந்த போது ஏன் திராவிடம் ஓங்கி ஓங்கி பல போராட்டங்களுக்கு குரல் கொடுத்தார்கள். திராவிடனா நின்று மோதும் போதுதான் ஆரியனுக்கு ஒரு பயம் தெரிந்தது. அன்னைக்கு எப்ப தெரிஞ்சு? இதெல்லாம் வரலாறுங்க. எப்ப தெரிஞ்சது? எஸ்வி சேர் திராவிடங்கிறாரு. சரி, எஸ்வி சேர் திராவிடம். அவருக்கு திராவிடம் ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அப்புறம் பயம் வரல அவருக்கு. திராவிடம் பயம் வரும். நீங்க எனக்கு ஐயா ஸ்டாலினோட பக்கத்துல நிக்கிறது யாரு? இந்து ராம் யாரு? இந்து ராம் ஆரியரா திராவிடரா? ஆரியரா திராவிடரா? திமுகவோட கொள்கை வகுப்பணியில அண்ணா காலத்துல இருந்தாரு ஒருத்தர், விபி ராமன் பேரு. அந்த விபி ராமன் ஆரியரா திராவிடரா? கமலஹாசன் இருக்காருல்ல, இப்ப கமலஹாசன் திமுக கூட்டணி இல்ல, அவர் ஆரியரா திராவிடரா? அது அண்ணன் சீமான் கிட்ட கேளுங்க. நீ ஏன் எங்கள்ட்ட கேட்கணும்? அண்ணன் சீமான் தான் போயிட்டு அவருக்கு வாழ்த்தலாம் சொல்லிட்டு நாங்க திராவிடர் இல்லங்கிறமே. நீங்க வாழ்த்து சொன்னீங்க, அவர் போய் திமுக எம்பி வாங்கிட்டாரு. வாழ்த்து சொன்னதெல்லாம் ஆயிட்டாரா? நீங்க அப்புறம் சொல்லுங்க. இருக்கலாம் அவர் ஆரியரா திராவிடரா? யோசிங்க. இல்ல, திராவிடம்னு நீங்க அந்த ஒரு பதம் நம்ம நமக்கு அரணா இருந்தது, நமக்கு பாதுகாப்பா இருந்தது. என்ன நம்ம 99 தமிழர்களின் ஒரு பாதுகாப்பான ஒரு பொக்கிஷமா ஒரு கேடயமா இருந்ததுங்க திராவிடம். 99 இருந்து 2004 வரைக்கும் திமுக பாஜக இருந்துச்சு. அந்த 5 ஆண்டு காலம் இந்த திராவிடம் எங்க போச்சு? அடமான வச்சுட்டாங்களா? அலமாரியில அடமான வச்சுட்டாங்களா? இல்ல அலமாரி வச்சுக்கு போட்டாங்களா? ஒரு காலத்தில் திராவிட நாடுன்ற ஒரு கோஷம் எழுப்பும் போது அது பெரிய ஒரு எப்படி வெட்டி வாய்ச்சவடாங்க. வெட்டி வாய்ச்சவடல். திராவிட நாட்டுக்காக போராடி செத்தவனு தெருவு. திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அப்படி சுடுகாட்டுக்கு போனா எத்தனை பேர் சொல்லுங்க? இல்ல, அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இல்ல அந்த கோஷம். என்ன அதிர்வலை? அன்றைக்கு இன்னைக்கு நீர்த்து போயிருக்கலாம் அது, ஆனால் அந்த கோஷம் அதனால பயன் என்னங்க? நீ எல்லை பிரிப்புல இடுக்கி, தேவிகுளம், பீர்மேடு, பெங்களூரு, திருப்பதி எல்லாம் போயிடுச்சு. இழந்த நிலப்பரப்பை மீட்க துப்பு இல்லை உனக்கு. உன்னோட காவிரி உரிமை, முல்லை பெரியாறு, பாலாறு இதை தக்க வைக்க துப்பு இல்ல. நீ திராவிட நாட்டை பெறப்போறியா? இருக்கக்கூடிய நிலப்பரப்பை, இருக்கக்கூடிய உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்க துப்பு இல்லாத உனக்கு திராவிட நாடு வெட்டி கோஷம் இருக்கு. இவ்வளவு கேள்விகளையும் உங்களை உச்சத்துல உட்கார வச்சு கேட்க வைக்கிறது, நம்ம ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு உட்கார வச்சது, பேச வைத்தது எல்லாமே திராவிடம் தானுங்க. அன்னைக்கு இந்த அகரம் முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவின்னு சிவாஜி கணேசன் படத்துல பாடுவார்ல, சரஸ்வதி நோக்கி. அது மாதிரி நான் பேசாம இருந்தேன். முதல்ல திராவிடம் தான் பேச வச்சுச்சேன். ஏங்க அதாவது சொல்லிட்டு இருக்கீங்க? யாருங்க பேச வச்சா? யாருங்க படிக்க வச்சா? திராவிடம் திராவிடம் சொல்லி ஏமாத்துட்டாங்க. நீங்க திராவிடன்னு கேட்டா பதில் சொல்ல துப்பு இல்லை. யார் திராவிடம் கேட்டா பதில் சொல்ல துப்பு இல்லை. நீங்க இன்னைக்கு மாற்று மொழிக்கார உள்ள புந்துட்டு ஏமாத்துறான்னு இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு இல்ல, நீதி கட்சி காலத்தையே சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, அதே போல பெண் விடுதலை, இதெல்லாம் பேசுனது திராவிடம் தானே பேசுச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது பெண் விடுதலையா? பெண்ணியமா? தீப்பொறி ஆறுமுகமும் வெற்றி கொண்டானும் நல்ல நடராஜனும் பேசினதெல்லாம் பெண்ணியத்துல வருமா? சமத்துவம்ங்கிறாங்களே,
சமத்துவத்தை பத்தி அண்ணா சொல்றாரு. சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுங்கிறது. இன்னைக்கு உதயநிதி வந்து மாநில இளைஞரணி பொறுப்புல இருக்காரு. இதே பொறுப்புல வந்து வெள்ளக்கோவில் சாமிநாதன் இருந்தார். அவருக்கு இதே போல முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சா? வெள்ளக்கோவில் சாமிநாதனோட முகம் உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியும். இப்ப அமைச்சர் அவர் முகம் தெரியுமா உங்களுக்கு? அவர் முகம் வந்து பொதுமக்களால் அறியப்பட்டிருக்கா? அவர் படத்தை வந்து உதயநிதி படத்தை போடுறது போல ஸ்டாலினுக்கு பக்கத்துல என்னைக்கா போட்டிருக்காங்களா? இளைஞரணி பொறுப்பு அதை வெள்ளக்கோவில் சாமிநாதன் இருக்கிறப்ப அந்த பொறுப்பு டம்மியா இருக்கு. உதயநிதி வந்தோடனே அதிகாரம் இருக்கிறது எப்படி மாறுது? நாம் தமிழர் கட்சியில இடுமனம் கார்த்திக் ஒரு முகமா உலக தமிழர்களுக்கு மத்தியில தெரியுறீங்கல்ல, இன்னைக்கு அந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்களா? ஏன் உதயநிதி அவர் கலைஞரின் பேரனா இருக்காரு, அவரு தெரியக்கூடாதுன்றது என்னங்க இது நியாயம்? புரியுதாங்க? ஏங்க ஏதாவது கேள்வி புரியுதா? இல்ல கேள்வி புரியுதா? எனக்கு புரியுதுங்க நல்லா. வெள்ளக்கோவில் சாமிநாதன் ஏங்க இயல்பாவே உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சிருங்க. ஏன்னா எதனால அவரு கலைஞருடைய பேரனா இருந்து அப்ப இது பேர் என்ன? பிறப்பின் வழியே ஒருத்தருக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்னா இது பிறப்பின் வழியே உயர்வுதாழ்வு. இது இயல்பாவே வந்துருங்க. நம்ம ஊர் பக்கம் இடுமவனம் ஊர்ல போலாம், இல்ல எங்க ஊர் ஊத்தகர பக்கத்துல போலாம், அங்க போய் கிராமத்துல போய் பாருங்க. அந்த வீட்டுல என்னங்க உதாரணம்? சமத்துவம்னு பேசுறீங்க. சமத்துவம்னா சரிசமமான வாய்ப்பு வழங்கணும்ல. இப்ப உதயநிதி பொறுப்புல இன்னொருத்த வரோம்னா கருணாநிதி பேரனா தான் பிறக்கணுமா? ஒரு சாதாரண ஒரு எளிய மகன் அவர் பேரனா பிறந்தது தப்பா? பேரனா நான் என்ன கேட்டா நான் கருணாநிதி பிறந்ததே தப்புன்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன பண்றது? அங்க எந்த சமத்துவமும் இல்லைங்க. எந்த சமத்துவமும் இல்லை, எந்த சமூக நீதியும் இல்லை. சும்மா ஏமாத்திடுறாங்க. என்ன கோட்பாடு இருக்காங்க? திராவிட மாடலோட முன்னோடி ராமர்னு பேசுறப்ப அவர் அமைச்சர் பேசிட முடியுது, கட்சிக்குள்ள கலக்கத்தை ஏற்படுத்தல, தாக்கத்தை ஏற்படுத்தல. நீங்க இங்க மேல்பாதி கோயிலுக்கு வந்து பூட்டா போடுறீங்க. பெரியார் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. யார் சொல்லி ஓபன் பண்ணாங்க? நீதிமன்றம் சொல்லி. நீங்க பூட்டு போட்டது யாரு? ஏன் பூட்டு போட்டீங்க? ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்களை வந்து அலசு பார்க்க வேண்டியதானே? நீங்க திருவண்ணாமலை பக்கம் ஒரு கோயில், சேலத்துல பக்கம் ஒரு கோயில், பல கோயிலுக்குள்ள போக முடியல. ஏன் இந்த நிலைமை இருக்குது? நாங்க வந்து மனுநீதியை ஏற்க மாட்டோம், நாங்க வந்து சனாதனத்தை எதிர்ப்போங்கிறீங்க. மலக்குழி மரணங்கள்ல இந்தியாவிலே முதலிடம் தமிழ்நாடு. அருந்ததிய சமூக மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் மலை தள்ளுறாங்க. ஒரு அருந்ததிய சமூக மக்கள் வந்து மலை தள்ளுறாங்க, சாக்கடை அள்ளுறாங்க, குப்பை அள்ளுறாங்க. சாதியின் படிதான் அவங்க அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மறுவாய்ப்பு வாங்கி தரங்க. நாங்களே மறுவேலைக்கு கொண்டு போங்களேன். பாதுகாப்பு இல்லாம அந்த வேலை செய்றாங்க. இல்ல அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம், அதுக்கான திட்டங்கள் எல்லாம் திராவிட இயக்கங்கள். சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலைன்றாரு திருமாவளவன். இல்ல நான் சொல்லிடுறேன், அவரால் ஒழிக்க முடிஞ்சதா? போராடிட்டு தான் இருக்காரு இன்ன வரைக்கும். 2013 அந்த மாதிரி தாங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துருமா? நீங்க நினைக்கிறது ஃபர்ஸ்ட் நடக்குதா? நாம் தமிழ்ல கேள்வி வேற. 2013 வந்து இந்த மனித கழிவை மனிதனை அள்ளக்கூடாதுன்னு சட்டம் போடப்பட்டிருக்கு. அப்படி மீறி அள்ள வைக்கப்பட்டா அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதனை அள்ளுறாங்க. குறிப்பா அருந்ததி சமூக மக்கள் அள்ள வைக்கப்படுறாங்க. காரணம் சாதியின் அடிப்படையில் அந்த வேலையை வந்து செய்ய வந்து நிர்பந்திக்கப்படுறாங்க. அவங்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு, மறு வாழ்வு, அதை ஏன் திமுக அரசு தரமாட்டேங்குது? ஒரு துப்புரவு பணி செய்யணும், 38 வகை உபகரணங்கள் கொடுக்கப்படணுங்கிறாங்க. ஆனா கையுறை இல்லாம திமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாடி ஒரு துப்புரவு பணியாளர் வந்து அல்றாரு. தீபாவளி அன்னைக்கு விடிய விடிய எல்லாரும் விடி விடிச்சு மகிழலாம். ஆனா விடிஞ்ச உடனே சுத்தமா இருக்குன்னா அங்க துப்புரவு பணி செஞ்சது நமது மக்கள் தான், அந்த உழைக்கும் பெருங்குடி மக்கள் தான். அந்த மக்களை வந்து அந்த வேலையை விட்டு நகர்த்துங்க. மலக்குழி மரணங்களை இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடமா இருக்கு. அது வெக்கக்கேடு இல்லையா? சாதிய ஆணவ கொலை நடக்குது. சாதிய ஆணவ கொலைக்கு வந்து தனிச்சட்டம் ஏற்ற துப்பு இல்லை. சமூக நீதி திராவிட மாடல் ஈவேரா அண்ணான்னு பேசாத ராஜஸ்தான்ல ஏற்றிருக்கான், தமிழ்நாட்டில ஏற்ற மாட்டேங்கிற. ஏற்றது என்ன பிரச்சனை? நீ சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்க மாட்டேன், மலக்குழி மரணங்களை தடுக்க மாட்டேன், அருந்ததி சமூக மக்களை வந்து அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு நகர்த்தி மறுவாழ்வு கொடுக்க மாட்டேன். கேட்ட திராவிட மாடல் விளிம்பினை மக்களுக்கான ஆட்சி. இது பச்சை அயோத்தனம் இல்லையா? இல்ல ஏன் இவ்வளவு கோபம்? நீங்க எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் மாவட்டம் கலைஞர் பிறந்த மண்ணில் பிறந்திருக்கீங்க. அந்த ஊரின் அடையாளம் கலைஞர், ஆமா தானே? எங்க ஊரோட அடையாளம் கலைஞர் கிடையாது, கருணாநிதி கிடையாது. எங்க ஊரோட அடையாளம் வேற. கருணாநிதி அங்க பிறந்து சாப கெடுங்க. கருணாநிதி அவர் நான் இன்னும் சொல்ல போனா அவருக்கு வந்து சொந்த ஊர் வந்து திருவாரூரா, தமிழ்நாடா? ஆமா தமிழ்நாடா, ஆந்திரா? எங்க இதெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தா அடுத்து எங்க அண்ணன் சீமானுக்கு எடுக்கிறேன்னு ஒரு கூட்டம், நான் சொல்லல, ஒரு கூட்டம் எடுப்பாங்க. இது விவாதம் அறமில்லாத ஒரு விவாதம். அதான் ஊருக்கு தெரியுங்க. அவர் வந்து அததான் நானும் விரும்பல, அந்த அறமில்லாத ஒரு விவாதத்தை விரும்பல. அவர் தெலுங்கராக இருக்கிறதுனால அவர் அங்க எதிர்க்கல, தெலுங்கராக இருந்ததால அங்க எதிர்க்கல. அவர் மனிதராகவே நடக்கல. தமிழின தலைவர் அவருக்கான ஒரு பட்டம் கிடைத்தது. யார் கொடுத்தா? தமிழ்நாட்டின் தமிழக அரசியல் வரலாற்றையோ தமிழ்நாட்டின் வரலாற்றையோ 65 வருஷம் எழுதினால் கலைஞரின் பெயர் இல்லாமல் எழுதவே முடியாது. துரோகம், நயவஞ்சகம், கழுத்திருப்பு வேலை, கால வரி விட்டது, முதுகுல குத்துனது,
எல்லா வேலையும் கருணாநிதி தான் பண்ணாரு. கருணாநிதி பேசினா தமிழகத்தின் துரோகின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். 2009 அவர் பண்ணார்ல, லட்சக்கணக்கான மக்களின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்த துரோகத்தை அதை மறந்துட முடியுமா? இந்தியாவில் ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை ஏவிடப்பட்டு வழக்கறிஞர்களோட மண்டையை உடைச்சு, நீதிபதியோட மண்டையை உடைச்சு அந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்ட கொடுமை எங்க நடந்துச்சு? கருணாநிதி ஆட்சி நடந்துச்சு. பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு பேசுறாங்கல்ல, தினகரன் அலுவலகத்துக்குள்ள வந்து 3 பேரை எரிச்சு கொண்டது யாரு? எந்த ஆட்சி? பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பான ஆட்சி அது? அந்த 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 கொடுமையில, அந்த கொலை வழக்குல அழகிரியை சிக்காம பாத்துக்கிட்டது யாரு? இதே கருணாநிதி தானே. இல்ல இவ்வளோ நீங்க வந்து குற்றச்சாட்டுகளை கருணாநிதி பத்தி பேசினா ஒரு நாள் முழுக்க பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமா, நாள் முழுக்க பேச முடியும். அவ்வளவு துரோகம், அவ்வளவு நயவஞ்சகம், அவ்வளவு நரித்தனம். இன்னைக்கு நீங்க ஒரு ஓட்டப்பந்தயம், அரசியல் ஓட்டப்பந்தயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அந்த ரேஸ்ல முன்னாடி தான் நிக்கிறாங்க. இப்ப தேர்தல் காலம் நெருங்கி இருக்கிறது. இன்னைக்கு சூழ்நிலையில பார்த்தாலும் அவங்க ஓட்டப்பந்தயத்துல நீங்க எல்லாம் பின்னாடி தான் ஓடி வந்துட்டு இருக்கீங்க, அவங்க முன்னாடி தான் இருக்காங்களே. முன்னாடி ஓடுறாங்க, ஆனா நியாயமா ஓடுறாங்களா? வாக்கு காசு கொடுக்காம, அதிகாரத்துல முறையீடு செய்யாம அவங்களால வெல்ல முடியுமா? ஈரோடு கிழக்குல வந்து எந்த கட்சியுமே போட்டி போடல. இதை எனக்கு தெரிஞ்சு 13-14 வருட அரசியல்ல நாம் தமிழர் கடந்த ஒரு 7-8 வருடங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. 7-8 வருஷமா அதாங்க பண்றாங்க. அதுதாங்க. ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சி போட்டி போடுச்சு, திமுக போட்டி போடுச்சு, மத்த பிரதான கட்சிகள் எல்லாம் போட்டி போடல. அந்த தேர்தல்ல எதுக்கு நீ கள்ள ஓட்டு போட்ட? எந்த தேர்தல் கடைசி நடைபெற்று போடுச்ச ஈரோடு கிழக்கு இப்ப நடந்தது. ஆமா, ஏன் கள்ள ஓட்டு போடுற? ஏன் வாக்கு காசு ஆடுற? யாருமே எதிரி இல்ல. இல்லங்க, அங்க எதிரி நீங்க மட்டும் தான். நாம் தமிழர் போட்டிட்டீங்க. நாம் தமிழர் திமுக காசு தர வேண்டிய அவசியம் என்ன? காசு கொடுத்தாங்களா இல்லையா? கடந்த முறை இந்த முறை நாம் தமிழர் கட்சி சொல்லுங்க, ஒரு இடத்துல காசு கொடுத்தோம், இந்த தொகுதியில காசு கொடுத்தோம், நாங்க அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி நாங்க முறைகேடு செஞ்சோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. நேர்மையா உண்மையா நிக்கிறாங்க. நாங்க திமுக எல்லா அயோக்கியத்தனங்களையும், பித்தலாட்டத்தையும், மோசடித்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இல்ல மக்கள் மத்தியில அது போய் சேர்ந்து இருக்கிறதா? நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் போய் சேர்ந்து இருக்கிறதா? ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க போறாரு. அங்க போறப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து கருப்பு துப்பட்டா அணியக்கூடாதுன்னு கருப்பு துப்பட்டாலாம் வாங்கப்படுது. ஏன்னா அவங்க எல்லாரும் திமுக ஆட்சி மேல கோபத்துல இருக்காங்க. கருப்பு துப்பட்டா வந்து கருப்பு கொடி போல காட்டிட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற பயம். ஒரு மூதாட்டி வந்து ஸ்டாலின் சுவரட்டியை நோக்கி செருப்பு எடுத்து வீசுறார். அது கோபத்தின் வெளிப்பாடு. இந்த ஆட்சி மீது மக்கள் கோபத்துல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாங்கிற முழக்கத்தை நம்பி திமுக ஓட்டு போட்டவனே அவ்வளவு கோபத்துல இருக்கேன். அது நல்லா தெரியும். இந்த ஆட்சி மீதான கோபம் வந்து மக்கள் மனநிலையில வந்து அப்படியே அனலா தைக்குது. பார்க்கலாம் 26ல. ஆனால் விஜய் எல்லாம் ரேஸ்ல சில சர்வேக்கள், சில மக்கள் கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய நிலையில நாம் தமிழர் ரொம்பவும் பின்னாடி இருக்குது அப்படின்னு யார் சொல்றா? விஜய் ரொம்ப முன்னோக்கி இருப்பதாக பல தகவல்கள் உங்களுக்கே வரலையா? வரல. யார் சொல்றா? கருத்து வேற எடுத்தா ஒரு நாள் உண்மை வந்துருங்க. நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் 7-8 மாசத்துல வந்து ஜான் ஆராய்ச்சி எடுக்கிற கருத்து கணிப்பெல்லாம் அதை கொண்டு வராது. காசை இவங்களே கொடுத்து கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்தை திணிச்சு 13 வருஷம் கஷ்டப்பட்டு நாம வந்து 7-8% வாங்கியிருக்கோம். நாம 30-39-40 லட்சம் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க, கட்சி தொடங்கி உள்ள வந்ததுமே இன்னைக்கே 10% 15% வரைக்கும் விஜய்க்கு சொல்றாங்க. யார் சொல்றா? ஏன் எந்த சர்வேவையும் நீங்க பாக்குறது இல்லையா? இல்ல எந்த கருத்து கணிப்பையும் பாக்குறது இல்லையா? இல்லங்க, நீங்க நிறுவப்படுத்தப்படி சொல்றேன். இப்ப இன்டெலக்சுவலே இந்த பேசுறாங்க. இன்டெலக்சுவல் சொல்லுங்க, யார் அது? நம்ம நண்பர் லைலாமணியா? யாருங்க இன்டெலக்சுவல்? யாரு? பேரவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக பேர் சொல்ல வேண்டாம்ன்றதுக்கான காரணம் இல்ல. நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. இல்ல நாட்டு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க யாரு? இல்ல 100 பேர்கிட்ட மைக் நீட்டும் போதே நமக்கு விஜய்க்கு 40 பேர் சொல்ல வேண்டிய இடத்துக்கு இருக்காங்க. பனையூர் வந்து அவர் வீட்டு வாசல் எடுத்தா தான் சொல்லுவாங்க. பொதுமக்கள்கிட்ட வாங்க, கிராமப்புறத்துக்கு போங்க. கிராமப்புறத்துல விஜய் கட்சியோட செய்யுமான்னு போய் பாருங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பே கட்சி தொடங்கிட்டாரு. தேர்தலில் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போடல. அப்புறம் வந்து இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது. இந்த விக்கிரவாண்டி தேர்தல் காலத்துல விஜயோட வாக்கு எங்க போச்சு? இல்ல அவரு ஸ்ட்ரெயிட்டா 26 தான் சொன்னார். அல்ல, அங்க அவருக்கான வாக்கு இருக்கணும்லங்க, அந்த 15 விழுக்காடு வாக்கு. அது எங்க போச்சு? ஈரோடு கிழக்குல எங்க போச்சு? அவங்க ஓட்டு போடாம விட்டுருப்பாங்க. ஓட்டு போடாம விட்டாங்களா? அவ்வளவுதான். இல்லங்க, 15 விழுக்காடு வாக்கு போடாம இருந்தாங்களா இந்த தேர்தல்ல? இல்ல நீங்க இப்பவுமே விஜய் எல்லாம் உங்க பின்னாடி தான் இருக்காருன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? விஜய்க்கு இப்போதைக்கு ஒண்ணு இல்லங்க. தேர்தல் முடிவு வரைக்கும் ஒண்ணு இல்ல. ஆமா, அது தெரியும். விஜய்க்கு என்ன வாக்கு இருக்கு? கூட்டம் கொடுதுனா
கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? 2011 வடிவேலு வந்து விஜயகாந்த் எடுத்து பரப்புரை இல்ல பண்ணாரு. நீங்க வடிவேலு வேற. வடிவேலு கூட்டின கூட்டம் இல்லையா? சரி. அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுச்சா? கூட்டம் வருங்க. நீங்க வந்து விஜயை விட்டுருங்க. ஜிபி முத்து போனா கூட்டம் வரும். டிடிஎஃப் வாசன் போனா கூட்டம் வரும். அறியப்பட்ட முகங்கள் யார் போனாலும் கூட்டம் வரும். சிவகார்த்திகேயன் போனா கூட்டம் வரும். விஷால் போனா கூட்டம் வரும். ஒரு நடிகை போனா கூட்டம் வரும். யாரு போனாலும் கூட்டம் வரும். இல்ல கூட்டம் விஜய் எல்லாம் ஓட்டாம விஜய் வராது. வருகை திமுக, அதிமுக, நாம் தமிழர், குறிப்பா நாம் தமிழர் தான் அதிகமா சொல்றாங்க, பெரிய சேதாரத்தை உண்டாக்க விஜய் போகுது. வந்தது சேதாரம் வந்து தாவேகாவுக்கு, விஜய்க்கு தான் சேதாரம். 26க்கு பிறகு என்ன பண்ண தெரியாம திணறுவாரு, தடுமாறுவாரு. அந்த வண்டி 2029 வரைக்கும் கூட தாக்கு பிடிக்காது. அது பின்னாடி யோசிப்போம். அதெல்லாம் நான் யோசிக்கணும். அவர் யோசிச்சு போட்டோம். ம். கட்டாயம் தாக்கு பிடிக்க மாட்டேன். கோட்பாடும் இல்ல, நிலைப்பாடும் இல்லைங்க, இல்ல. திமுகவை வீழ்த்தணும், பிஜேபி ஆபத்துன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பிஜேபியை சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. நீங்க வந்து ஒரு திமுகவை வீழ்த்தணும், அதிகாரத்துக்கு வரணும், அல்லது இங்க வந்து எதிரிகளை எல்லாம் வந்து வீழ்த்தி நாம வந்து ஒரு அரணா நிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வியூகம் அமைத்தால் தானுங்க. நீங்க ஒரு தனியாவே இல்ல அப்படிலாம் விஜய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்க நின்னுட்டே இருந்தீங்க. லாவோட்ஸ சொல்றாரு. லாவோட்ஸ் ம். மக்களிடம் செல், மக்களை கற்றுக்கொள், மக்களோடு இணைந்து பணியாற்று, ம். அவர்களுக்காக சேவையாற்ற தொடங்கு அப்படிங்கிறாரு. அதுதான் வியூகம், அதான் கோட்பாடு, அதான் மக்களாட்சி தத்துவம். நாங்க அதை நம்பி மக்களுக்காக மக்களே கட்டுக்கிற ஒரு ஆட்சிங்கிறாங்கல்ல, அதை நோக்கி போறோம். இல்ல நம்ம இதெல்லாம் ஏட்ல எழுதினாலோ சொல்லாடலோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மக்கள் களத்துல தான். இப்போ நான் வந்து சில சர்வேக்கள், நாம எடுத்த சில சர்வேக்கள்ல நான் சில வீடியோக்கள் நான் பார்த்தேன். சில மூத்தவர்கள் அப்பா அம்மா அந்த வயது ஒத்த வயதுடைய இல்ல மைக் நின்று பேசும்போது என் பிள்ளைங்க விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்க, அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போட அப்படின்னு சொல்லுது. ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? குறைந்தபட்சம் ஒரு 300 பேர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. தொகுதியோட எண்ணிக்கை எத்தனை? அது லட்சக்கணக்கில் இருக்குது. எவ்வளவு பேர் எடுத்தீங்க? 300 தான் சாம்பிள் எடுக்கிறோம். 300. ஆமா. இது அப்படியே எதிரொலிக்கும். அவ்வளவுதான். ஒரு தொகுதிக்கு வந்து நான் வேதாரத்துல படி போறேன். இல்லைங்க, ஏறக்குறைய 1.5 ஒரு கோர் இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வேலை செய்யறவங்கள ஒரு குவாலிட்டி சூப்பர்வைசர், குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் கிட்ட போயிட்டு ஒரு வெர்னியர் காலிப்பரையோ எதையோ ஒன்று கொடுத்துட்டு நீங்க போயிட்டு ஒரு இது பண்ணுங்க, ஒரு டார்ச் செக் பண்ணுங்க என்னன்றது. அதுல ஒரு இதுதான் எடுப்பாங்க, ரேண்டமா தான் எடுத்து செக் பண்ணுவாங்க. இப்ப ரேண்டம் சாம்பிள்ஸ் தான் அதெல்லாம். இது வந்து விஜயை வந்து திருப்திப்படுத்தும், விஜயை மகிழ்விக்கும். அதை தாண்டி இந்த கருத்து கணிப்பால ஒரு பயனும் இல்லை. கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்புகளுமே பொய்யாக்கப்பட்டிருக்கு. 2016 திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பெரும்பான்மை கருத்து கணிப்பு முடிவு. யார் வந்தா? அதிமுக வந்துச்சு. இது வந்து விஜய்க்கான ஒரு கருத்துவகம் செய்யுது. நாம் தமிழருக்கான ஒரு எச்சரிக்கையான இதா கூட இதை கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கேள்வியா கூட காசு கொடுத்தா கருத்து கணிப்பு எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. தொலைக்காட்சிகளே இன்னைக்கு விலை பேசுதுங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 2 தொலைக்காட்சி விவாதம், 25 நியூஸ் கார்டு, 2 டாக்குமெண்ட்ரி, அந்த அந்த ஆவணப்படம் போல 5 லட்சம் கொடுத்தா பண்றாங்க. மதுரையில வந்து விஜய்க்கு தான் போட்டி போட போறாரு, மதுரையில வந்து தெற்கு தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சுரட்டி விட்டுறாங்க. அது ஒரு முதன்மையான தொலைக்காட்சி விவாதம் நடக்குது. என்னடா விவாதம் நடக்குது அப்படின்னு பார்த்தா 5 லட்ச ரூபாய் காசு கொடுத்து பேக்கேஜ், தொலைக்காட்சியே பேக்கேஜ்னு காசை வாங்கிக்கிட்டு விவாதம் நடத்துது, நியூஸ் கார்டு போடுது, கருத்துலகம் செய்யுது. அப்ப கருத்து கணிப்பு பண்ண மாட்டானா? அதெல்லாம் வெட்டி வேலைங்க, வீண் வேலை. வீழ்த்த முடியுமா 26ல திமுகவை? திமுக வீழ்த்துவோம், வீழ்த்ததான் வேலை செய்யறோம். பலவீனமாக்குறது திமுக தான். அதெல்லாம் பயந்துகிட்டு அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க, வாக்கு காசுறாங்க. நாங்க நேர்மையா உண்மையா நிக்கிறோம். வீழ்த்த முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நிக்கிறோம். இந்திய பெருநிலத்துல வந்து 1 விழுக்காடு வாக்களை பெற்ற ஒரு மாநில கட்சி உயர்ந்ததா சரித்திரமே இல்லை. அந்த தேர்தல் இலக்கணத்துக்கு மாறாக 1.1 8 விழுக்காடு உயர்ந்திருக்கோம்னா நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு, உறுதியான நிலைப்பாடு, மக்கள் நிற்கிற களத்தை நிற்கக்கூடிய அந்த செயல்பாடு தான் காரணம். அதனால நாம் தமிழர் கட்சி இந்த திராவிட கட்சியில வீழ்த்தி 2026 அதிகாரத்தை நோக்கி வருவோம் அப்படின்னு உறுதியா நம்புறோம். அதுக்காக இந்த 10 மாத காலமும் அயராது செயல்பட்டு நாங்க அரியணை ஏறுவோம். மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.